பிரியமான தேவ ஜனமே, நம்ம வாழுகிற வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழணும்னு தான் நம்ம விரும்புவோம். யாருமே நம்ம தோத்தா பரவாயில்ல அப்படின்னு விட்டுற மாட்டோம். நம்ம டிராவல் பண்ணும்போது கூட பாருங்க, ரோட்ல நம்ம வண்டியை விட இன்னொரு வண்டி முந்திடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படியாவது நம்ம அடுத்த சிக்னலுக்குள்ள போய் தொட்டுடணும். ஐயோ, அவனை ஓவர்டேக் பண்ணியாவது நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது ஸ்பீடா போய் அவங்களுக்கு முன்னாடி வரணும். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட we want டு வின். நம்ம என்ன பண்ணோம், உலகத்தை ஜெயிக்கணும். எந்த இடத்துலயும் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், ஊழியத்துல இருக்கலாம், நம்ம குடும்பங்கள்ல இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுடைய காரியத்துல இருக்கலாம். யாருமே தோத்து போன ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், விரும்ப மாட்டோம். எல்லாருமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்போம். அதுல ஸ்பெசிபிக்கா கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்து பிள்ளைகள், கிறிஸ்து உடையவர்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழணும். ஆமென். அப்ப இந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நம்ம வாழணும்னா கிறிஸ்துவர்கள் என்ன பண்ணணும்? உலகத்தார் என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா கிறிஸ்துவர்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆமென். நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும்? இயேசு உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார் அப்படின்னு நிறைய ஜெயம் பெற்ற இயேசு என்ன பண்ணாரு? ஜெபித்தார். ஹல்லேலூயா. அவர் எப்பொழுதும் ஜெபித்தாராம். இப்போ சிலுவைக்குள்ள போறாரு. ஒருத்தர் நம்மளை காட்டி கொடுக்க போறாங்க. என் வாழ்க்கையில இப்போ ஒரு பெரிய காரியம், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும், ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் என்று பிதாவினிடத்துல அந்த கெத்செமனே தோட்டத்துல முழங்கால் படியிட்டு இயேசு ஜெபம் பண்ணார். அதனாலதான் ஒரு தேவ தூதன் வந்து இயேசுவை தீட்சினார். அதனாலதான் அவரால் அந்த பலனோட ராமுழுதும் அவரை நிக்க வச்சு கேள்வி கேட்டாங்களாம். அந்த ஸ்ட்ரென்த் வாஸ் கிவன். ஹல்லேலூயா. அதே மாதிரி பாருங்களேன், ஊழியத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஏசப்பா ஜெபம் பண்ணுவாராம். ஊழியத்துக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு தனித்திருந்து சீஷர்களை எல்லாம் அனுப்பிட்டு அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணுவாராம். ஆமென். அதே மாதிரி அவருடைய சீஷர்களை தெரிந்து கொள்வது கூட பாருங்களேன், வேதத்துல ராமுழுதும் ஜெபம் செய்தார். இயேசு என்ன பண்ணாராம்? ராமுழுதும் ஜெபம் செய்தார் அந்த சீஷர்களை தெரிந்தெடுக்க. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு என்ன பண்ணுவாராம்? ஜெபம் பண்ணி, ஒரு உபவாசம் பண்ணி, அதுக்கப்புறம் தான் ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் தான் அவருடைய ஊழியத்துக்குள்ள அவருடைய வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போ நம்முடைய தேவன் என்ன பண்ணாராம்? எல்லாவற்றுக்கும் ஜெபம் செய்தார் என்றால் நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஜெயம் எடுக்கணும்னா ஜெபிக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நிறைய தடவை ஜெபிக்காமையே காரியத்தை செஞ்சிடறோம். அப்படி இல்ல, சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், அது கிடைக்கல. ஏன்? இன்னைக்கு அதுதான் நம்ம பார்க்க போறோம். சுருக்கமா ஒரு சில காரியங்களை நம்ம தியானிச்சு ஜெபம் செய்து கடந்து போவோம். எதுக்காக நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுக்க முடியல, ஏன் என் ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்னு பார்ப்போம்னால், முதல்ல பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆண்டவர் நம்மளை ஜெபிக்கும் போது நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரா? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி சொல்றாரு? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்ப முதல் பாயிண்டே நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வரணும்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆவது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலையும் தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். அப்ப ஜெபம், விண்ணப்பம், உங்களுடைய பெட்டிஷன்ஸ் ஆண்டவர்ல எப்படி போகணுமா? கவலைப்படாம இருக்க முடியுமா? உலகத்துல எல்லாருக்கும் கவலை, சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலை இல்ல. சில பேர் பாருங்களேன், எஸ், குண்டாயிட்டா கவலை, ஒல்லி ஆயிட்டா கவலை, தலைமுடி கொட்டுச்சுன்னா பெண்களுக்கு கவலை, இல்ல கருப்பாயிட்டா கவலை, வீட்டுல பிள்ளைங்க படிக்கலன்னா கவலை, கணவர் வாழ்க்கையில ஏதாவது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா அது ஒரு கவலை, நம்மளுக்கு சரீரத்துல ஏதாவது பலவீனம் வந்துட்டா கவலை, கடன் தொல்லை கவலை. அப்படி நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைய கவலை, பக்கத்துல இருக்கிறவங்களால கவலை, எதிர்க்க இருக்கிறவங்களால நம்மளுக்கு கவலை, அப்படி நிறைய கவலை இருக்க. அப்படி எப்போ நம்ம கவலைப்படாம நம்ம எப்படி ஜெபிக்கிறது? சொல்ல, உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல் வைத்து விடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே, ஆண்டவர் தெரியும் நம்மளுக்கு நிறைய கவலை இருக்குன்னு, அதெல்லாம் என் மேல வச்சிரு. ஆனா நம்ம என்ன பண்றதுல, நம்மளுடைய கவலைகளை நாமே சுமக்கிறோம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய கவலைகளை எல்லாம், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க வந்திருக்கிற பிரியமான தேவ ஜனமே, நம்மளுடைய கவலைகளை எல்லாம் என்ன பண்ணுமா? ஆண்டவர் மேல வச்சிடும். கவலை இல்லைன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அவருக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய கவலை இருக்குன்னு. அந்த கவலையெல்லாம் என் மேல வச்சுட்டு இப்ப ஆண்டவர் நம்மளை எப்படி ஜெபிக்க சொல்றாரு? நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து. உன் வாழ்க்கையில நிறைய காரியம் செஞ்சிருப்பார்ல, நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் கொடுத்த நல்ல வீட்டுக்காக ஸ்தோத்திரம், ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், கொடுத்த குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம், கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம். அப்ப நிறைய காரியங்கள் நம்மளுக்கு இருக்கு. கொடுத்த நல்ல ஆரோக்கியத்திற்காக ஸ்தோத்திரம், கொடுத்த சுகத்திற்காக ஸ்தோத்திரம் இல்லையா? நிறைய காரியங்களுக்கு
ஆண்டவர் கொடுத்த அந்த வெளிப்பாடுகள், ஆண்டவர் கொடுத்த வரங்கள், ஆண்டவர் கொடுத்த வல்லமை, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுத்த மீட்பு நிறைய இருக்கே, மறந்துடுறோமே. ஆண்டவர் இந்த கொடுத்த இந்த வேத வசனம், நம்மளுடைய முற்பிதாக்களுக்கு இந்த வேத வசனமே கிடையாது, படிக்க கூடாதான், ஆசாரியர்கிட்ட மாத்திரம் தான் இருக்குமா. அப்போ இந்த வேத வசனத்தை படிக்கலைன்னா நம்மளுக்கு தெரியாதே என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அப்போ தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். நல்லா சாப்பிடுறோமே, நல்லா தண்ணி குடிக்கிறோமே, எத்தனை நல்ல படுத்தோடனே தூங்குறோமே, அப்ப நிறைய காரியங்கள். அப்ப ஆண்டவர் அதுதான் சொல்ற, ஸ்தோத்திரத்தோட praise God, for God has given us plenty. நிறைய கொடுத்திருக்கிறாரு. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, ஸ்தோத்திரிக்க நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா சத்துரு நம்ம சிந்தையை சிறைபிடிச்சிருவான். உன் வாழ்க்கையில இது இல்ல, உனக்கு கணவர் இல்ல, உன் கணவர் நல்லவர் இல்ல, உன் பிள்ளைங்கெல்லாம் வேஸ்ட், உனக்கு சரீரத்துல வியாதி இருக்கு, உன் கூட இருக்கிறாங்க பாத்தியா உங்க அக்கா, உன் தம்பி, அவங்கள ரொம்ப கெட்டவங்க பாரு, நீ அவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்ச, அவங்க பாரு என்ன பண்ணாங்க, சபையில பாரு நீ அவங்களுக்காக எப்படி ஜெபிச்ச, இப்படி பேட் திங்ஸ், பேட் தாட்ஸ் நம்மளுடைய இருதயத்துல விதைச்சிருவான். அதனால நம்ம சந்தோஷமா துதிக்க முடியல. ஆமேன். அப்ப இந்த நாளில உங்களுடைய ஜெபத்திற்கு விண்ணப்பத்தை நம்ம எப்படி தெரிவிக்கிறோம்னு இங்க வேதம் சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமேன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்தை மாத்துவோமே. ஏன் என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல? ஒருவேளை நம்ம சரியா ஜெபிக்கலையா? இன்னைக்கு வசனத்தின் பிரகாரமாக ஜெபித்து பார்ப்போமே. ஒன்றுக்கும் கவலைப்படாமல். இன்னைக்கு நீங்க அப்படிதான் பிரேயர் பண்ணணும். இனி வந்து மாத்தணும், நம்ம ஜெபத்தை, நம்ம விண்ணப்பத்தை மாத்தணும். எப்பவுமே சில பேர் பாருங்க ஒப்பாரி வச்சு ஜெபம் பண்றது. ஓ ஆண்டவரே அழுவுறது இல்ல. என் ஆண்டவருக்கு சகலமும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார், எனக்கு அந்த அதிகாரம் இருக்கு, என் தகப்பன், என் அப்பா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஜெபிக்கணுமா? நம்ம ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம்ம என்ன பண்ணுமா? ஆண்டவர் ஸ்தோத்திரத்தோட ஜெபிக்கணுமா. ஏன்னா வசனம் சொல்லுது, நம்ம ரொம்ப கவலைப்பட்டா நம்ம என்ன ஆயிடுமா? பலவீனம் ஆயிடுவோமா, சோர்ந்து போயிடுவோமா, நம்மளால ஜெபிக்க முடியாதான். அதனால ஆண்டவர் சொல்ற, என் பிள்ளைகள் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். வாட் எவர் மே பி கோயிங் அரவுண்ட் யூ, உடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படி வேணா இருக்கலாம், வாய்க்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், மழை வரத்துக்கு there may be no reasons, ஆனா உன் பள்ளம் நிரம்பும்னு சொல்றாரு. ஆமேன். அப்ப ஆண்டவர் சொன்னதை செய்யும் வரை நம்ம என்ன பண்ணோம்? சந்தோஷமா ஜெபிக்கணுமா. ரெண்டாவது ஒண்ணு பார்ப்போம். ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, சங்கீதம் 37:4. இங்க ஒரு கண்டிஷன். இப்ப நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஒவ்வொரு கண்டிஷன். அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? சங்கீதம் 37:4 எடுத்துக்கொள்வோமா? கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள செய்வார். அப்ப உங்களுடைய இருதயத்துல நிறைய வேண்டுதல் இருக்குல்ல, அப்ப எவ்ரிதிங் ஷுட் கம் அவுட், எல்லாத்துக்கும் பதில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுமா? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு, சந்தோஷமாயிரு, இல்லாததை குறித்து கவலைப்படாதே. ஆண்டவர் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல அழைக்கிற தேவன் நம்மோட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுமா? கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாய் நம்ம இருக்கும்போது நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அருள் செய்வார். He will sanction. ஆண்டவர் நம்மளுடைய பெட்டிஷன்ஸ் எல்லாம் சாங்ஷன் செய்வார் தேவ பிள்ளைகளை.